அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாம் பிளான் பண்ணுறது எப்படின்னாக்க, அந்த மங்கனூர் பையனுக்கு பெரிய பிள்ளைய கட்டி வச்சிரும். இப்போ நான் கட்டியிருக்கேன் இல்லையா, இந்த பொண்ணை வந்து பெரிய பிள்ளைக்கு அங்கிட்டு கட்டி வச்சிரும். கட்டி வச்சுவிட்டு அவங்க தங்கச்சியை வந்து எனக்கு கட்டி வைக்கிற மாதிரி பிளான் போட்டிருந்தாங்க. அப்படி இல்லைனாக்க இந்த பொண்ணையும் அவங்க தங்கச்சியும் எங்கள் வீட்டுக்குள்ளேயே கட்டி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி, எங்களை வந்து மறைமுகமாக ஆளணும், நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு இந்த சமுதாயத்தில் காமிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் போட்டு வச்சுருந்தாங்க ஆரம்பத்தில். அப்படி இல்லைன்னாக்க அவங்க கூட மறைமுகமாக தொடர்பு ஏற்படுத்தி விட்டு இவனுக்கு என்னைய முட்டா பையன் மாதிரி ஆக்கி வச்சுட்டு, இவங்க தான் பெரிய ஆள், நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி பத்மாவதி மோட்சாயில் இவங்களோட அம்மா இருக்காங்க, இந்த மணிமேகலையோட அம்மா இவங்களோட அம்மா இருக்காங்கல்ல, அதனால நாங்கள் தான் பெரிய குடும்பம், நாங்கள் தான் நாட்டை ஆள்றோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பொண்ணு பேர் பாரதி வேறையா, பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளான் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது எனக்கு பின்னால தெரிய வந்து நான் காமிச்சிக்கல.